இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்கு ஏராளமான பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. பேட்டர்ன்ஸ்ன்னு சொன்னால் ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணினால் ஏராளமான சென்டென்சஸ், அதாவது வாக்கியங்களை நாங்களே என்ன செய்யலாம்னு சொன்னால் உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கி கொண்டு பேசக்கூடியதாகவோ இல்லை எழுதக்கூடியதாகவோ இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை, நாங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய வழிகளை ஃபாலோ பண்ணுவோம், பட் சக்ஸஸ் ஆகிறது வந்து குறைவாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஈஸியாகவும் குறைந்த காலத்திலேயும் இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடிய வேர்ல்டில் இருக்கிற நல்ல மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னால் எங்களுடைய நேரத்தையும் விரயமாக்காமல் சரியான முறையில் ஒரு இங்கிலீஷை வந்து நாங்கள் மிக இலகுவாகவும் சரியாகவும் பேசக்கூடிய, எழுதக்கூடிய மற்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எல்லா வழிகளையும் வந்து நாங்கள் ஈஸியாக கட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் எங்களோட பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், அவைய எய்ம் பண்ணுறது ஃபுல்லாக இந்த ஸ்கூல் சிலபஸில் இருந்து ஒரு நல்ல கிரேடான ஒரு மார்க்ஸை வந்து தங்களோட பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லித்தான் யோசிப்பினோம். பட் அது ஒரு ராங்கான திங், ஐ திங்க் ராங்கான ஒரு விஷயம், ரைட்? ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் இப்போ ஸ்கூலில் ஒரு 12 வருஷம் 13 வருஷம் செலவழிச்சிருப்பினோம். பட் அந்த ஸ்கூலால் வெளியில் வரைக்குள்ள அதிகமான பிள்ளைகள் வந்து இங்கிலீஷை கட்ச் பண்ணாமல் தான் பெரியணும். இங்கிலீஷில் வந்து எந்த விஷயத்தையும் சரியான முறையில் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு அளவில் தான் பெரியணும். அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் கோர்சஸ்ன்னு சொல்லி போவினோம். நிறைய அவைகள் வந்து அந்த கோர்சஸ்ன்னு போகைக்குள்ள நிறைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள், அதாவது பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். ஸோ ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகைக்குள்ளேயே அந்த காலப்பகுதியிலேயே இந்த இங்கிலீஷை வந்து எப்படி லேர்ன் பண்ணுறது, இங்கிலீஷை வந்து வெளியில் வரைக்குள்ள இந்த பிள்ளைகள் இங்கிலீஷால் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ளவினம், ஸோ அவைகளுக்கு எப்படி நாங்கள் கற்பிக்கிறது, எந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறது, எப்படி கைட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிற இல்லை. என்னை பொறுத்தவரையில் இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், தனியாக இங்கிலீஷில் பிள்ளைகள் ஒரு கிரேடான மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அதை மட்டும் பார்த்து கொண்டு இருக்காமல் நிச்சயமாக என்ன செய்யணும்னா பிள்ளைகளை வந்து இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். பிள்ளைகள் வந்து இங்கிலீஷில் பேசணும். ஏன்னா இது ஒரு மொழி, இதை மொழியை வந்து பேசினால்தான் அதுக்கு பெறுமதி. பேசாமல் நாங்கள் சும்மா எழுதி வச்சுக்கொண்டு கொப்பியெல்லாம் நிறைய எழுதி வச்சுக்கொண்டு அந்த பிள்ளைகள் தனி அதை பாடமாக்கி கொண்டு அப்படி இருக்கிறதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இங்கிலீஷ் மொழி தெரியுமென்னு சொல்லிக்கொண்டு 1000 சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சிருக்கலாம். பட் அதால் என்ன பிரயோசனம்? நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை கைட் பண்ணணும். எப்படியான இடங்களில் படிப்புகிற கைட் பண்ணணும்னு சொன்னால் அவைகள் தாங்களாகவே இங்கிலீஷை பேசக்கூடிய அளவுக்கு கைட் பண்ணணும். இங்கிலீஷ் பேச முடியாத ஒருத்தர் 1000 சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறதுல என்ன பிரயோசனம்? அவர் எங்கே போனாலும் பேச மாட்டார். அவரால் எழுதையிலும் ஏதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணையிலும், பட் என்ன செய்யலான்னு சொன்னால் அவரால் பேச முடியாது. பேசாத ஒரு மொழி என்னதுக்கு அந்த மொழி? பேசணும். பேச தெரிஞ்சால்தான் அது சக்ஸஸ். இல்லைன்னு சொன்னால் அவை வந்து ஃபெயில் பண்ணிட்டு நம்ம அந்த மொழியை கற்றுக்கொள்கிற இல்லைன்னு சொல்லுதான் உண்மையான விஷயம். இப்போ எனக்கு இதில் நிறைய ஆதங்கம் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு பேட்டர்ன் இங்கிலீஷ்னு சொன்னேன். பேட்டர்ன்னு சொன்னால் சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கொள்ளலாம். இந்த கோலங்கள் போடுறதுக்கு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு கொஞ்சம் புள்ளிகளை போடுவினோம், அந்த புள்ளிகளை அப்படி இணைச்சி கொண்டு வரும். அப்படி இணைச்சி கொண்டு வந்து கடைசி வரைக்குள்ள ஒரு சரியான அமைப்பு கொண்டு வரும், ரைட்? அதை நாங்கள் திரும்ப லேர்ன் பண்ண அந்த கோலத்தை நாங்களாகவே ஈஸியாக போடக்கூடிய மாதிரி வரும். அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் பேட்டர்ன் என்று சொல்கிறது. ஸோ பேட்டர்ன் இங்கிலீஷ் வந்து வேர்ல்டில் ஃபேமஸாக இருக்குது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கிலீஷை வந்து ஈஸியாக கட்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்களாகவே சென்டென்சஸை க்ரியேட் பண்ணி நாங்களாகவே பேசக்கூடியதாகவும் இருக்கும், எழுதக்கூடியதாகவும். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்கணும் தானே, பள்ளிக்கூடத்துக்கு போகிற ஸ்கூல் சில்ட்ரன் இருக்கணும் தானே, அவைகளுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை இந்த பேட்டர்ன் அடிப்படையில் நீங்கள் ஈஸியாக கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவைகளை அதுக்கு கைட் பண்ணினீங்கன்னு சொன்னால், சரியாக கற்பிக்கின்ற ஆசிரியர்கள்ட்ட அவைகளை அனுப்பி நீங்கள் சரியான முறையில் அவைகளை கைட் பண்ணினீங்களா, நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தாங்களாகவே இந்த எக்ஸாம் எல்லாத்தையும் தாங்களாகவே யோசித்து எழுதக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேணும். அதுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஃபியூச்சருக்கு உதவும். அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா
ஒரு அவைகளுடைய அந்த சிலபஸில் இருக்கிற விஷயங்களை மட்டும் படிப்பிச்சு போட்டு ஒரு 12 வருஷம் அந்த பிள்ளைகளை இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டு இருந்தால் அது உண்மையில் பிரயோசனம் இல்லை. சரிதானே? நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் படிக்கிற நேரம் எத்தனை பேர் ஸ்கூலால் வெளியில் வந்து நாங்கள் வெளியில் வரும்போது எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? ஏன் 12 வருஷங்களாக இங்கிலீஷ் படிச்சிருக்கிறோம், பட் ஏன் அந்த மொழி எங்களால் பேச முடியல? ஏனென்றால் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினது எல்லாமே வெறும் அந்த சிலபஸ், இங்கிலீஷில் எங்களோட ஸ்கூல் சிலபஸை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாங்க. அதில் எப்படி ஆன்சர் பண்ணலாம், எப்படியான கொஸ்டின்ஸ் வரும், எப்படி நாங்கள் அதில் ஒரு குட் மார்க்ஸ் ஒன்று எடுக்கலாம், எப்படி நாங்கள் அதில் பாஸ் பண்ணலாம்னு தான் யோசித்தோம். ஆனால் நாங்கள் லைஃப்பில் இங்கிலீஷை பேசுகிறதில் ஃபெயில் பண்ணிட்டோம் என்ற விஷயத்தை நீங்கள் ஒரு தடவை உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்லை, உங்களோட பிள்ளைகளுக்கு சரியான முறையில் கைட் பண்ண இல்லைன்றதான் விஷயம். சரிதானே? ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களை பிள்ளைகளுக்கு ஈஸியான மெத்தடில் கற்பிக்கிற விஷயங்களை நாங்கள் வழிகாட்டணும், அப்படியான விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளணும். ஏனடா ஒரு பிள்ளை என்ன செய்யணும், தமிழில் யோசிக்கிற விஷயத்தை அதை இங்கிலீஷுக்கு அப்படியே மாற்றி அதை இங்கிலீஷால் வெளியில் கொண்டு வரணும். ஆகவே அந்த பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய மெத்தட். நான் இதை எல்லா விஷயங்களும், அதாவது இங்கிலீஷில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு 100 ஃபார்மேட்ஸ் இருக்கும், 100 பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்ன்ஸை ஈஸியாக ஒரு, அதாவது பிள்ளைகளை பாடமாக்க சொல்கிறது சரியான கஷ்டம். பிள்ளைகள் பாடமாக்கணும்னு சொன்னால் அந்த கல்வியில் வந்து அவையல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை இழந்துருவினோம். அந்த பாடமாக்குங்கன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறால இன்ட்ரெஸ்ட்டை விட்டுருவினோம். ஸோ என்னுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷை நான் கற்பிக்கக்குள்ள நல்ல மகிழ்ச்சியோடு கற்பினம், சிரிச்சு கொண்டு கற்பினம். அதாவது ஒரு ஒரு சந்தோஷமாக என்ற முகத்தில் எனக்கு தெரியும். நான் அப்படி அந்த பேட்டர்ன் அவைய கஷ்டப்படுறதில்லை, அந்த பேட்டர்னை நான் குறிப்பிட்டு சொன்ன உடனே அவையில் சிம்பிளாக என்ன செய்யலாம்னு சொன்னால் அதில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவைக்கு இருக்கும். ஸோ அப்படியான விஷயங்களை நீங்கள் உங்கள பிள்ளைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கற்பிக்கணும், அப்படியான விஷயங்களுக்கு வழிகாட்டணும். அப்போ தான் அந்த பிள்ளைகள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போவினும். இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவைகள் கட்ச் பண்ணின ஒரு திருப்தி அவைக்கு இருக்கும். எந்த இடத்துல போனாலும் அவை கஷ்டப்படாமல் பாருங்கள், ஒரு இன்டர்வியூன்னு சொன்னால் அவை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்? லாங்குவேஜ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. இப்போ அநேகமான இடங்களில் வந்து இங்கிலீஷ்ன்றது முக்கியமாக கொண்டுட்டுனோம். ஸோ எல்லா இடங்கள்லையும் இங்கிலீஷ் இருக்குது. ஏன்னா நாங்கள் இன்னுமாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்குள்ளே இங்கிலீஷ் வேணும், அதே நேரம் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணிக்குள்ளே இங்கிலீஷ் வேணும். ஸோ அதோடு நாங்கள் எங்கேயாவது போகக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தேவை. ஏன்னா இது ஒரு பொது மொழி, ஒரு பொதுவான மொழியாக இப்போ வேர்ல்டில் இருக்குது. எங்களோட மொழி வந்து பெரிய மொழி, மிகப்பெரிய மொழி, ரைட்? அதாவது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மொழி, பழமையான மொழி எங்களோட மொழி. எல்லா மொழிகளிலும் பழமையான மொழி எங்களோட தமிழ் மொழி. பட் இங்கிலீஷ்ன்றது இப்போ எல்லா இடங்களிலும் பேசப்படுற ஒரு மொழியாக இருக்கிறபடியாக நாங்கள் இந்த ஆங்கிலத்தின் ஊடாக, இங்கிலீஷின் ஊடாக மற்றவர்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பொதுவான மொழி என்றது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆகவே நாங்கள் அதால் கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸி, ரைட்? ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்தளவிலே நீங்கள் தென்மாகாணத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஐடென்டி கார்டு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே கட்டாயம் உங்களுக்கு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் கட்டாயம் வேணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் எடுக்கிற விஷயத்துக்கு நிச்சயமாக இங்கிலீஷ் வந்து வேணும். அந்த இடத்துல நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு மொழியை கற்றுக்கணுமன்ற தேவை இருக்கும். ஆகவே சின்னலேருந்து ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கற்றுக்கொண்டு வர இந்த மொழியை மிக இலகுவாக அவங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷ்ன்றது மிக ஈஸியாக இருக்கும். என்னட்ட சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரிய ஆக்கள் வரையும் படிக்கணும். ஸோ எல்லாருமே ஈஸியாக கேட்ச் பண்ணினா அவன் முகத்தில் எப்போ இங்கிலீஷ் படிக்கிறோம்ன்ற ஒரு கசப்பான ஒரு உணர்வை நீங்கள் முகத்தில் பார்க்கல. அது எப்போவுமே அவையால் சிரித்து கொண்டு இருப்பினோம், அதை ஹாப்பியாக வந்து கேட்ச் பண்ணுவினோம், ஹாப்பியாக வந்து அவையை ஸ்டடி பண்ணி கொண்டு இருப்பினோம். அவையிலே என்ன செய்யணும்னு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணினோம். இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதால அவன் மைண்டில் அந்த எல்லா விஷயங்களும் செட் ஆகும். நான் ஒவ்வொரு பேட்டர்னா சிம்பிளாக ஒரு பேட்டர்னை சொல்கிறேன். அந்த பேட்டர்னாவை ஈஸியாக என்ன செய்யணும்னா கேட்ச் பண்ணிவிடும். அப்படி ஈஸியாக கேட்ச் பண்ணி கொண்டு மைண்டில் அது செட் ஆகிறதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸை கொடுப்போம். நிறைய ப்ராக்டிஸை கொடுக்கல, அது கேட்ச் ஆகும், அது செட் ஆகும். அப்போ செட் ஆகினா என்ன செய்யணும்னு சொன்னால் யாராவது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்கல மைண்டில் இருக்கிற செட் ஆகி இருக்கிற சின்னாக்களுக்கு அப்படி செட் ஆகிருக்கிற டக்குன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் அவுட்புட்டாக வெளியில் வரும், ரைட்?
ஸோ அதுதான் விஷயம். நாங்கள் அப்படி தான் கற்பிக்கணும். இதில் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நாங்கள் தனியாக அவையில் அந்த ஸ்கூல் சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு எங்களோட பிள்ளைகளை கொண்டு போனோம்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வந்து இருக்க போகிறது இந்த தேவையாக இருக்க போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றதை நாங்கள் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். அது தனியாக எழுதுறதுக்கு மாத்திரம், எழுத தெரிந்தால் மாத்திரம் போதும் என்ற எண்ணப்பாட்டை நீங்கள் வந்து நிப்பாட்டணும். நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஸ்போக்கனை வந்து கட்டாயம் கொடுக்கணும். அதாவது இங்கிலீஷில் பேசுகிறது அதுதான் பெருமை. அந்த இங்கிலீஷில் ஏதாவது மொழியை கற்கிறோம்னு சொன்னால் அந்த மொழியில் பேச தெரியணும். தனி எழுத தெரிந்தாலும் மொழி தெரிந்தவர் அல்ல, பேச தெரியணும். தமிழில் எழுத தெரிஞ்சிருந்தால் சரியும், நாங்கள் எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்ணலுமா. படித்தவர்கள் படிக்காதவர்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இருப்பினும் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன வேணும்? இந்த மொழி நாங்கள் கற்றுக்கொள்கிற மொழியில் பேச தெரியணும். பேச தெரிந்தாலே மொழி தெரிந்தவர் அல்லாமல் மொழி தெரியும்னு சொல்லிக்கொண்டு 1000 சர்டிஃபிகேட்டை கொண்டு திரிகிறதில்ல பிரயோசனம் இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நான் நிச்சயமாக என்னுடைய மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எந்த இடத்துல வந்து நீங்கள் பிள்ளைகளை விட்டு படிப்பீங்கன்ற அந்த விஷயங்களை நான் இதில் சொல்லல. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இலகுவான வழியில் கற்பிக்கிற இடங்களில், இலகுவாக அந்த பிள்ளைகள் பிடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி கற்பிக்கிற இடங்களில் நிச்சயமாக ஒரு மொழியை கற்பிக்கிறீங்கன்னா அந்த மொழியில் பேசக்கூடியதாக கற்பிக்கிற இடங்களில் நீங்கள் கற்பி